படத்தோட டேரக்டர் ராகவ் இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான கதை தான் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அங்கங்க ஃபன்ஃபில்டா வந்து முடிஞ்சிருது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபன்ஃபில்டு பிளஸ் எமோஷன் கலந்து படம் இருக்கு. இந்த கதையை சொல்றதுக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் இந்த படத்துக்கு டியூரேஷன் வைக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து முடிச்சோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருந்துருக்கலாம், கொஞ்சம் சின்ன படமா ஆக்கியிருந்திருக்கலாமோ, இன்னும் பிரிஸ்கா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பாஸ்டா இறந்த காலமாவே நினைச்சுக்கோங்க, ஃபியூச்சரை வந்து ட்ரீமா வச்சுக்கோங்க, ப்ரெசென்ட்டை வந்து நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. இந்த காலத்து 2K ஜென்ரேஷனோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ்வையும் வந்து ஒரு ஃபன்ஃபில்டாகவும் எமோஷனலாகவும் அந்தங்க இடத்துல வந்து நிறைய தத்துவங்களும் சொல்லி அங்கங்க காமிச்சிருக்காங்க. பட் சில விஷயங்கள்லாம் வந்து திணிச்ச மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் வந்துச்சு. ஏன் இப்போ இந்த சீனை இப்படி காமிக்கிறாங்க, ஓகே தத்துவம் சொல்ல வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓவராலாக வாட்சபிளாக இருந்துச்சு. தன்னோட பாஸ்ட்ல XYZ அவங்களோட மெமரிஸை ஸ்டில் மனசுல வச்சிருக்கிற சில மக்களுக்கு இந்த படத்தை பார்த்தவொன்னே நமக்கு இப்படிதானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அஃபெக்ட் ஆகும். ஆக மொத்தத்தில் இந்த படம் லைட்டா ட்ராக் ஆனாலும் சில பல ஃபிளாஸ் இருந்தாலும் மெச்சூர்ட் ஆடியன்ஸ் அண்ட் 2K ஜென்ரேஷன் மக்கள் இந்த பன் பட்டர் ஜாமை தியேட்டர்ல ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.